பிரபஞ்சன் எழுதின திரை சிறுகதை. பால்காரர் பிளாஸ்டிக் பால் பைகளை வீசி எறிந்துவிட்டு சென்ற தருணம். வந்த சண்முக சுந்தரம் முதல் வட்டம் காப்பி அருந்தி மீண்டும் காப்பி சாப்பிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிற நேரம் வரை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேச்சின் சாராம்சம் இதுதான். அவர் மகன் அரசாங்க ஆஸ்பத்திரி ஒன்றில் டாக்டராக பணியாற்றி கொண்டிருப்பவன். நர்ஸாக உடனிருக்கும் பெண்ணை காதலித்திருந்தான். சண்முக சுந்தரத்தின் ஆட்சேபனை, ஒரு டாக்டர் போயும் நர்ஸையா கட்டுவது என்பது. டாக்டர் நர்ஸை கட்டுவதால் சூரியன் மேற்கில் தோன்றுமா? வங்கக்கடல் பொங்கி எழுமா? வானம் தடுக்கி கீழே விழுந்து விடுமா? தவிரவும் ஓர் ஆண் பெண்ணை கட்ட வேண்டியும் இருக்கத்தானே செய்கிறது. ஒரு ஆண் டாக்டராக இருப்பதும் அந்த பெண் நர்ஸாக இருப்பதும் அசந்தர்ப்பம் தானே. ஆனால் சண்முக சுந்தரம் யதார்த்தத்தை ஒப்புக்கொள்வதாக இல்லை. அவர் சொன்னார், சார், அந்த பயலை டாக்டராக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? 20-25 வருஷமாக என்னை பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். நீங்கள் வாங்குகிற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்கும் போதாத இருக்கையில் இந்த பயலை படிக்க வைக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டுட்டேன். யாசகம் செய்து அவனை படிக்க வைத்தேன் சார், யாசகம். ஊரில் நமக்கு தூரத்துறவிலேயே ஒரு பணக்கார பார்ட்டி அவனுக்கு பெண் தர முன் வந்திருக்கிறார்கள். 100 பவுன் போட்டு கார் வாங்கி கொடுத்து டிஸ்பென்சரி வைக்கவும் பணம் கொடுத்து கல்யாண செலவையும் ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்கிறார்கள். இந்த கழுதை காதல் கத்திரிக்கிறாயின்னு திரிகிறானே, என்ன பண்ண நான்? சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன இப்படி கேட்குறீங்க? அந்த பயலை கூப்பிட்டு 4 வச்சு, கழுதிக்கு பிறந்த பயலை, காதலாவது மண்ணாவது உங்கள் அப்பன் சொல்கிற பொண்ணை கட்டுடா அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் சொன்னால் கேட்பான். உங்கள் மேலே அவனுக்கு ஏராளமான மரியாதை இருக்குது. உங்கள் உதவி இல்லாமலாம் அவனாலே படிச்சிருக்க முடியாது. அடுப்பில் உலையை ஏற்றிட்டு அரிசிக்கு உங்ககிட்ட வந்து நின்ற நாட்களை நான் மறந்துடலை. அந்த கழுதையும் மறந்துடலை. நான் நாளைக்கே உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். மாமா வர சொன்னார்னா பறந்துக்கிட்டு வருவான். என் கவலையை உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன். நிம்மதியாக போனேன். இனி உங்கள் பொறுப்பு. சண்முக சுந்தரம் போவதாக சொன்னார். ஆனால் என் முன்னிலையில் மிகச் சரியாக அமர்ந்திருந்தார். உட்கார்ந்திருக்கையிலும் சில மனிதர்கள் ஆகிருதி உள்ளவர்களாக தோற்றம் அளிப்பார்கள். அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவருக்கும் பெருத்த மீசை, குண்டு முகம், ஒட்ட வெட்டுவிடப்பட்ட அமெரிக்கா கிராப்பு, ரஷ்யா கிராப்பு எப்படி இருக்கும்? உடம்பை பிடித்து கொண்டு ஆச்சரியம் தரும் பச்சை நிற சட்டை, நீல நிறத்தில், அதுவும் பள்ளி பிள்ளைகள் யூனிஃபார்ம் நிறத்தில் பேண்ட். காதலர்களை பிரித்து அவர்களின் பாவத்தை கொட்டி கொள்ளவே என்றே இறைவனால் படைக்கப்பட்டிருவர் போல எனக்கு அவர் தோன்றினார். அவர் என்னை செய்யுமாறு வேண்டிய காரியம் தலையில் கொம்பு முளைத்த சாத்தான் செய்ய வேண்டிய காரியமே அல்லவா? ஆகவே நான் சொன்னேன், சண்முக சுந்தரம், உங்கள் பையனுக்கும், அவன் பெயர் என்ன, சந்திரன், ரைட், சந்திரன், அந்த நர்ஸை உண்மையில் விரும்பி இருக்கும் பட்சம் நாம் அவர்களின் நேசத்தை பிரிப்பது ஒரு பெரும் பாவம் இல்லையா? நேசம், நெய், நெல், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். ஊரில் உங்களை பற்றி சொல்கிறதை நீங்களே உண்மையாக்கி விடுவீர்கள் போல் இருக்கிறதே. வயசு கோளாறில் சிறு பெயர்கள் செய்கிறது எல்லாம் பெரியவர்களாகிய நாம் சீரியஸாக எடுத்துக்கொண்டால் எப்படி? எழுதுகிற வார்த்தைகளை எல்லாம் போட்டு பேசி கொண்டிருக்காதீர்கள். பவுன் என்ன விலை என்று உங்களுக்கு தெரியுமா? நேசமாமே, நேசம். அந்த 2 சின்னதுகளையும் கூப்பிட்டு 4 டோஸ் விட்டு காரியத்தை பாருங்கள். இந்த 40 வயதுக்காரர்கள் பகல் வேளைகளில் பட்டா கத்தியை தீட்டிக் கொண்டு காதலை கொன்று குழியில் போட்டு மூடி அதன் மேல் மாஞ்சடி வைக்கிறார்களே, அது ஏன் என்று யோசிக்க தொடங்கினேன். இன்னொன்றும் என் மனசுக்கு தோன்றியது. இந்த காரியத்தை, அதாவது காதலுக்கு குழி வெட்டும் காரியத்தை நான் எடுத்துக்கொள்ள மறுத்தால் சண்முக சுந்தரம் அமைதியை அடைந்து விடுவாரா? மாட்டார். என்னைப் போலவே இன்னொருத்தனை பிடிப்பார். அவன் ஏதாவது தகுடு தத்தங்கள் செய்து அந்த காதலலை பிரிக்கக்கூடும். ஆகவே இந்த இடத்தில் நான் செய்யும் பணி என்னவா இருக்க வேண்டும்? சாத்தியப்படும் அளவுக்கு காதலுக்கு துணை போவது. அதுவே மனுஷத்தனம். அந்த காதலலை அழைத்து பேசி முடிந்த உதவிகளையெல்லாம் செய்து அவர்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள துணை புரிய வேண்டும். ஆனால் நான் செய்வதை சண்முக சுந்தரம் அறியக்கூடாது. அவருக்கு துணை செய்வது போல நடித்து அந்த காதலுக்கு துணை செய்ய வேண்டும் என்று மனசுக்குள் தீர்மானித்து கொண்டேன். என் சாமர்த்தியம் எனக்கே மகிழ்ச்சியை தந்தது. சரி, சண்முக சுந்தரம், சந்தனையும் அந்த பெண்ணையும் நான் சந்திக்கிறேன். எப்படியும் அவர்களை பிரித்து விட முயற்சி செய்கிறேன். இவ்வளவு வயசும் படிப்பும் அனுபவமும் இந்த காதலரை பிரிப்பதற்கு பயன்படாவிட்டால் இவை தான் இருந்து என்ன?
சண்முகசுந்தரம் என்னை மெய்யன்போடு பார்ப்பது எனக்கு விளங்கியது. சக மனிதர்களுக்கு துன்பம் தந்து அவர்கள் தவிப்பதை பார்ப்பது மனிதர்களின் தலையாய சந்தோஷம் போலும். அது சரி, ஊரில் என்னை பற்றி ஒரு மாதிரியாக பேசுவதாக சொன்னீர்களே, என்ன மாதிரி பேசுகிறார்கள்? அதுவா, ஒரு 4 விதமாகத்தான் சார் பேசும். அது பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கட்டுப்படியாகுமா? கவலைப்பட வேண்டாம். என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து என்னாக போகிறது? இந்த நாட்டில் நல்லவர்கள், யோக்கியர்கள், மகான்கள், அசல் ஞானிகள் எல்லோரையும் நம் மக்கள் பைத்தியம் என்று தானே சொல்வார்கள். சண்முகசுந்தரம் திருப்தியுடன் எழுந்து போனார். ஒரு நாள் மதியம் சந்திரன் என்னை பார்க்க வந்திருந்தான். சண்முகசுந்தரம் வந்து போன அதே வாரம் அவன் வந்தான். அது ஒரு மே மாத பகல். வெயிலோ ஊர் பற்றி எறிவது போல காய்ந்து கொண்டிருந்தது. வீட்டுச் சுவரும் மேஜை, நாற்காலிகள், கட்டில், மெத்தை அனைத்தும் வெந்நீரில் வேக வைத்தது மாதிரி சூடாக இருந்தது. புழுக்கம், நசநசப்பு, வியர்வை ஆகிய அவஸ்தைகளில் நான் சங்கடப்பட்டு கொண்டு இருந்தபோது பகல் 2 மணி அளவில் சந்திரன் என்னை பார்க்க வந்தான். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதனை பார்க்கப் போவது அவனை கௌரவப்படுத்துவதாகாது என்பது என் அபிப்பிராயம். 9 மணிக்கு முந்தைய காலை வழிகளும் அதற்கு பிந்திய மாலைகளுமே உகந்த நேரங்கள். ஆக சந்திரன் அந்த நேரத்தில் வந்து எனக்கு எரிச்சலை தந்தது உண்மை. எனினும் நான் எடுத்துக்கொண்ட காரியத்தின் மகத்துவம் கருதி அவனை என் வீட்டு முன்னறையில் வைத்து சந்தித்தேன். என்ன மாமா, என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே, அப்பா சொன்னார். அவன் முகத்தை நான் ஆராய்ந்தேன். பையனின் முகம் பளபளப்பாக இருந்தது. இளமை, துள்ளல், உற்சாகம் அனைத்துக்கும் அது இடமாக திகழ்ந்தது. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காதலின் தன்மை அப்படி. திருவல்லிக்கேணி மூத்திரச்சந்தில் ஒன்று குடித்தனம் பண்ணுகிறவனுக்கு கூட ராஜ கலையை அது தரும். அது அமுதம். அதை குடித்தவருக்கு உடம்பில் பொன் ஊறும், உற்சாகம் கொப்பளிக்கும், அவளின் மூச்சு காற்றில் எஃகு இழகும். உட்கார். அவன் அமர்ந்தான். உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். ஏன்? எனக்கே ஏனோ வெட்கம் வந்துவிட்டது. என்ன மாமா? ஒன்றுமில்லை. அதாவது, சும்மா சொல்லுங்க. அப்பா சொன்னார், நீ யாரையோ நேசிக்கிறாயாமே, உன்னுடன் பணியாற்றும் யாரோ ஒரு நர்ஸரை காதலிக்கிறாயாமே. அப்பாவுக்கு அது பிடிக்கவில்லை என்று சொன்னார். இரு, அவசரப்படாதே. நான் காதலை வெறுக்கிறவன் இல்லை. உண்மையில் காதலை மிகவும் ஆதரிப்பதாக, தீவிரமாக ஆதரிப்பவன். என் பார்வைக்கு வந்த எந்த காதலர்களையும் நான் வாழ்த்தாமல் இருந்ததில்லை. அவர்கள் வேண்டுகையில் உதவாமல் இருந்ததும் இல்லை. ஆகவே நான் உன் பக்கம்தான், உன் அப்பா பக்கம் இல்லை. நீ யாரை காதலிக்கிறாயோ அவளையே கல்யாணம் செய்து கொள். நீ கவலைப்படாதே. உன் அப்பாவுடன் பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த ஆள் ஏதோ சொத்து, பணம், சீர்வரிசையோடு பெண் பார்த்து கொண்டு அலைகிறது. அசடு. வரதட்சணைக்கு ஆசைப்படும் ஈனப்பிறவியா நீ? ஆகவே உன் அப்பனிடம் பேசி நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். சரி, அந்த பெண்ணின் பெயர் என்ன? எந்த பெண்ணின் பெயர் மாமா? என்ன இப்படி கேட்குற? நீ காதலிக்கிற அந்த நர்ஸு அவளா? அவள் பெயர் சஞ்சலா. என்ன பெயர்? விசித்திரமான பெயர். சரி, பெயரில் என்ன இருக்கிறது? ரோஜாவை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் ரோஜா ரோஜா தானே. நீ இங்கே வேற மாமா, அவளை போய் ரோஜா ரோஜான்னு சொல்லிக்கிட்டு. என்னப்பா இப்படி சொல்கிற? அது சரி மாமா, அப்பா ஏதோ சொத்தோட பொண்ணு தர இடமா சொன்னாருன்னு சொன்னீங்களே, அது எந்த இடம்? அந்த பொண்ணு பேர் என்னவா? ஏதோ தூரத்தை சொந்தம்னார். ஏனோ உனக்கு பணம் தான் பெருசு, நேசித்த பொண்ணோட மனசு முக்கியமில்லைன்னு உன் அப்பா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். சஞ்சலா வீட்டில் பிரச்சனை ஒன்றும் இருக்காதே. அன்ன காவடி குடும்பம் மாமா அது. என்ன மாதிரி ஒரு டாக்டருக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா என்ன? ஆமாம், அப்பா சொன்ன பொண்ணு படிச்சிருக்கா? அதை பற்றி உனக்கு என்ன? சஞ்சலா? அவன் என்னை வெட்டி விட்டு கொண்டு சொன்னான். கட்டிக்க போகிறவன் பொண்ணோட கல்வியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன கட்டிக்க போகிறவனா? என்ன சொல்கிற நீ? நீ சஞ்சலாவை தானே கட்டிக்க போகிற? எதுக்கு மீண்டும் மீண்டும் சஞ்சலாவை பற்றியே பேசுகிறீங்க? அப்படின்னா அது ஜஸ்ட் டைம் பாஸிங் மாமா. என்னப்பா சொல்கிற? உங்ககிட்ட அதை பற்றி பேசக்கூடாது. ஒரே இடத்துல இருக்கிறோம், பார்க்குறோம், பேசிக்கொள்கிறோம், காஃபி சாப்பிட வெளியே போகிறோம், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட எதுவும் வேண்டியிருக்கலை என்றாலும் சேர்ந்து போகிற சந்தோஷத்துக்காக வெளியே சேர்ந்து போகிறோம், நடக்கிறோம். உட்காந்துருக்கணும்னு தோணுச்சுன்னா இருக்கிறோம், தொட்டுக்கணும்னு தோணுச்சுன்னா தொட்டுக்கிறோம், அவ்வளோதான். அது லவ்வா? ஏதோ ஒரு இழவு, அது கிடக்கட்டும். அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கான்? என்ன மாமா,
உம்முன்னு இருக்கீங்க. ஒன்றுமில்லப்பா. அதற்கு மேலும் ஒரு அரை மணி இருந்து விட்டு போனான் சந்திரன். முன்னரை காற்று நீளம் பாரித்தது மாதிரி இருந்ததாக பட்டது. அவன் அமர்ந்திருந்த நாற்காலியை பினாயில் ஊற்றி கழுவி விட வேண்டும். துணி வெளுக்க சோப் உண்டு, மனம் வெளுக்க என்ன உண்டு? அழுகிய விரல்களுக்கிடையே இருக்கும் உணவு மாதிரி இளைஞர்களுடைய மனசுக்குள் அழுக்கா அடைந்து கிடக்கிறது. எந்த கங்கையை கொண்டு இதை கழுவி சுத்தம் செய்வது? வானம் உடைந்து பொய்த்தது மாதிரி எத்தனை நூல் மழைகள், சொல் சூறாவளிகள், எதுவும் இந்த குப்பையை அசைத்து விடவில்லை எனில் என்னதான் செய்யக்கூடும்? அடுத்த 2 நாட்களில் சண்முக சுந்தரம் வந்தார். நடந்து வந்தீரா, பறந்து வந்தீரா என்றேன். நடந்துதான். எத்தனை சிறகுகள்? எனக்கு சிறகுகள் ஏது? இந்நேரம் வந்திருக்க வேண்டுமே. சிறகுகள். சொத்தும் சுகமமான இடத்தில் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் எடுக்க விரும்புவது சகஜம். பிள்ளைகளே பணக்கார இடமாக தேடத் தொடங்கினால் பருத்தி புடவையாகவும் காய்த்து கூடவே அட்டாச்சு மேட்சிங் ப்ளவுஸாகவும் காய்த்த மாதிரி தானே. விழுதல் என்று வந்துவிட்டால் வாயில் பிடித்தெடுத்து விழக்கூடாது. ஏவுகணை பழுதாகி வானத்திலிருந்து விழ வேண்டும். பெட்டிக்கடையில் வாழைப்பழம் திருடுகிற பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் எந்த காலத்திலும் சுகம் பெறுவதில்லை. மாறாக உலக அளவில் போதை மருந்துகளை கடத்துகிற மகனை பெற்ற பெற்றோர்களுக்கு இம்மையிலேயே மோட்சம் சிந்தித்துவிடும். உங்களுக்கு இறக்கை நேரம் முளைத்திருக்க வேண்டுமே. இல்லை என்றால் நாளை முளைக்கும். ஐயா, இந்த பயல் இன்னும் பாதி கிணறு தானே தாண்டி இருக்கிறான். 100 பவுன் போட்டு கையில் ரொக்கம் தருகிற இடம்தான் வேண்டும் என்பதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. இந்த இடத்தில் நாங்கள் தத்துவ ரீதியாக ஒன்றுபடுகிறோம். தத்துவ சிக்கல் இதில் எங்கே வருகிறது? பணக்கார பெண்ணாக இருக்க வேண்டும், ஆனால் படிக்காத பெண்ணாக இருக்க வேண்டும் என்கிறான் அவன். பணக்காரிடத்து பெண்கள் படிக்காமல் இருப்பது அபூர்வம் தானே. கண்கள் இல்லாமல் பெண்களா? இருட்டுக்கு தாலி கட்டுவதில் என்ன இன்பம்? படிக்காதவள் கல்லூரியில், பஸ்ஸில், பொது இடத்தில், அலுவலகத்தில் கண் எச்சில் கை எச்சில் பட்டிருக்க மாட்டாள். ஆண்கள் பரிச்சையும் அவ்வளவாக இருக்க முடியாது. ஆகவே கூடுமானவரை ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள் பெண். படித்த பெண்கள் கெட்டு போனவர்களா? சரி, கெட்டு போதல் என்றாலும் என்ன? மனிதர் கெட்டு போக முடியுமா? கெட்டு போதல் என்றால் யாராவது ஒரு இளைஞனோடு திருமணத்துக்கு முன்பே ஊரில் சுற்றி படுத்து சுகித்திருத்தல். அதனாலேயே கெட்டு போதல் என்றாகுமா? சந்திரன் அந்த சஞ்சலாவுடன் அம்மாதிரி உறவு கொண்டிருப்பான். எனவே சந்திரனும் கெட்டு போனவன் தானே. அவன் ஆம்பளை, எதுவும் செய்யலாம். பெண்களுக்கு உள்ளது போல கன்னித்திரை ஆண்களுக்கு இல்லையே. ஆக தனக்கு வரும் பெண் ஒரு சஞ்சலாவாக இருந்துவிடக்கூடாது என்பது தானே சந்திரனின் பிரச்சனை. தன் மனைவியை தொடும் முதல் ஆண் தானாகத்தான் இருக்க வேண்டும் என்பதே சந்திரனின், அவனை போன்றவர்களின் அவா. ஆக கற்பு ஒழுக்கம் என்பதெல்லாம் பெண்களின் கன்னித்திரை சமாச்சாரம் தானே. மிக அழகாக சொல்கிறீர்கள். நம் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே அதில் தானே அடங்கியிருக்கிறது. ரொம்ப சரி. ஆக அந்த நர்ஸ் பெண்ணுடன் உங்கள் பையனின் காதல் விவகாரம் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களே, அது இல்லை என்று ஆகிவிட்டதல்லவா? அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மறுபக்கம் தனக்கேற்ற மனைவியையும் தேடிக்கொண்டும் இருக்கிறான். என் மகன் ஒரேடியாக அவளை விட்டொழித்தால் அல்லவா தேவலை. அதுவும் முடியவில்லை அவனால். இரண்டையும் சேர்த்து குழம்பிக் கொள்ளக்கூடாது என்பது அவனது இப்போதைய நிலைப்பாடு. 2 கண்கள் 2 காட்சியை காண முடியுமா? முடிந்தால் அது பெரிய விஷயம்தானே. சந்திரன் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறான். என்ன குழப்பம் என்றால், நர்ஸை அவனுக்கு பிடிக்கிறது. அவள் அணுக்கத்தை அவன் விரும்புகிறான். ஆனால் தன் மனைவி அவளைப் போல இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறான். தனக்கு வாய்க்கும் மனைவி ஆடவன் விரலை அறியாதவளாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் வாங்குகிறோம். நம் வீட்டுக்கு பழசியாக வாங்குவார்கள். புத்தம் புதிய மிஷினை அல்லவா வாங்க வேண்டும் என்கிற தத்துவத்தை அவன் சார்ந்திருக்கிறான். 22ஆம் நூற்றாண்டுக்கே போய்விட்ட நம்மை 19ஆம் நூற்றாண்டுக்கு போக சொல்கிறார்களே. சண்முக சுந்தரம் மகிழ்ந்து சிரித்தார். என் கவலை வேறு. பந்தயம் கட்டி கெட்டு போகிறவர்களை, காசு கொடுத்து சூனியம் வைத்துக் கொள்கிறவர்களை, செத்து போவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை யாரும் காப்பாற்றிவிட முடியாது. அந்த பெண்ணை பற்றித்தான் நான் மிகவும் கவலைப்பட்டேன். எத்தனை 1000 மலர்களை தன் மனசுக்குள் வளர்த்து கொண்டு வாழ்கிறாளோ அவள். இந்த சந்திரன் அவளை மோசம் செய்வான் என்பதை அறிந்தால் அவள் எப்படி அதை எதிர்கொள்வாள்? அழுவாளா? துடிப்பாளா? வதைபடுவாளா? சுவரை நெற்றியை வைத்து மோதிக்கொள்வாளா? என் மனம் அதிர்ந்தது. அவளை என்னிடம் அனுப்பி வைப்பதாகவும் அவளிடம் பேசி சந்திரனை அவள் நீங்கிவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் சண்முக சுந்தரம் என்னிடம் கூறியிருந்தார். கனத்த உள்ளத்துடன் சரியாக உணவு மற்றும் உறக்கம் கொள்ள முடியாத நிலையை நான் எய்தித்தான் விட்டேன்.
சஞ்சலா என்ற அந்த பெண்ணை சந்திக்க எனக்கு உண்மையில் அச்சமாக கூட இருந்தது. ஆளுமையை, அழகை, பெருந்தன்மையை, மனித உணர்வுகளை சந்திக்கலாம். அற்பத்தனத்தினால் பாதிக்கப்பட்டவரை சந்திக்கக்கூட தயக்கமாகத்தான் இருக்கிறது. எனினும் ஒரு நாள் அந்த சந்திப்பு நிகழத்தான் செய்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அவள் என் இல்லத்துக்கு வந்திருந்தாள். ஆரோக்கியமான உடம்பும் களையான முகமும் அழகிய கண்களும் உடையவளாக அவள் இருந்தாள். சுமாரான உயரம், கஷ்டப்படும் குடும்ப பெண்களுக்கே உரிய வறிய தன்மை அவளிடமும் தெரிந்தது. கமிஷன் ஏஜென்ட் அப்பாவை, டீச்சர் அம்மாவை, போலியோவில் கால் சும்பிய தங்கியை, தன் மருத்துவமனையை, தன்னுடன் பணியாற்றும் நர்ஸுகளை, டாக்டர்களை பற்றியெல்லாம் அருவி மாதிரி அவள் சலசலவென்று பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் சந்திரனை பற்றியும் அவள் குறிப்பிட்டாள். நான் கேட்டேன், சந்திரன் உங்களை நேசிக்கிறாரா? நீங்கள் ஒருவரிடம் ஒருவர் ஈடுபாடு கொண்டவர்களா? சந்திரன் என்னுடன் காதல் கொண்டவராகத்தான் காணப்படுகிறார். ஆஸ்பத்திரியில் எல்லோரும் நாங்கள் காதலர்கள் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் நினைக்க என்ன சார் இருக்கிறது? என்னுடன் நெருங்கி பழகியிருக்கார். அதிகாரப்பூர்வம் இல்லாத கணவன் மனையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்திரன் ஏதோ காரணம் பற்றி நாளை உங்களை கைவிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணி கொண்டால் என்ன செய்வீர்கள்? அவளை என் கேள்வி மிகவும் தாக்குமோ என்று அஞ்சினேன். ஆனால் அவள் சொன்னாள், நாளை என்ன சார், நேற்றே அவர் பெண் பார்க்க தொடங்கி இருக்கிறார். பணம், கன்னிப்பெண் இரண்டும் தான் அவருடைய இப்போதைய நோக்கம். ஆனால் கல்யாணம் அளவுக்கு அவர் போனால் நான் தகராறு செய்து தான் தீர வேண்டும். தகராறா? பின் என்ன சார், என்னுடன் நெருங்கி பழகிவிட்டார். பொண்டாட்டி மாதிரியே இருக்கேன். ஆஸ்பத்திரி முழுக்கவும் எங்கள் உறவை பற்றி தெரியும். என்னை வேறு யார் சட்டென்று கல்யாணம் பண்ணிக்குவார்கள்? இந்த அமளி நடங்க கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம்தான் யாருடனாவது என்னால் ஸ்நேகம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதுக்காக என் வாழ்க்கை கொஞ்சமாவது பாதிக்கப்படத்தானே செய்தது. அதுக்கு ஏதாவது நஷ்டீடு கொடுத்து விட சொல்லுங்கள். நஷ்டீடா? ஆமாம் சார், எனக்கும் சந்திரனுக்கும் இருக்க விவகாரம் வெளியே தெரிஞ்சுதானே போய்விட்டது. இன்னொரு ஆம்பளையோடு என்னை பொருத்தி கொள்ள அது தற்காலிக தடைதானே. அது எனக்கு நஷ்டம் தானே. என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? 25,000 கொடுக்க சொல்லுங்கள். சங்கடமாக இருந்தால் 5 10 குறைத்து கொள்ள சொல்லுங்கள். 15க்கு நான் குறைய மாட்டேன். நஷ்டம் 15,000 மட்டும்தானா? என்ன சார் பண்ண? அவருக்கு தான் பணம் வரப்போகிறது, பணத்தோடு பொண்ணும் வரப்போகிறது. எதுவும் இல்லாமல் நிற்க போகிறவள் நான் தானே. கொடுத்தால் என்ன என்று சாதாரணமாக சொன்னவள் சிரித்து கொண்டே, வேண்டுமென்றால் இந்த பணத்தையும் அவரோட வருங்கால மனைவியிடமிருந்து கவர்ந்து விடலாமே அவர் என்றாள். அவளால் சிரிக்க முடிந்தது எனக்கு இன்னும் ஆச்சரியமான விஷயமாகவே இருந்தது. உன்னதமான விஷயங்கள் அனைத்தும் வெளுத்து சாயம் போய் சோகையோடு வயிறு வீங்கி குடல் கட்டி வந்த குழந்தை மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நான் வாழ நின்றது தான் எனக்கு வேதனையை தருகிறது. அறிவு, ஞானம், ஒழுக்கம், நெறி, புரட்சி, அரசியல், தத்துவம், லட்சியம் போன்ற ஆழ அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளோடு காதலும் இனி அருங்காட்சியகத்தில் முதுமக்கள் தாடியோடு இடம்பெற வேண்டிய ஒன்றுதானா? லைலா மஜ்னுவும் அம்பிகாபதி அமராவதியும் ரோமியோ ஜூலியட்டும் கற்பனை பாத்திரங்களாகவே என்றும் உதவ வேண்டியதுதானா? அல்லது நான் தான் இன்னும் 10ஆம் வசதியாக இருக்கிறேனா? சந்திரன் வசதியான டாக்டர் ஒருவருக்கு மருமனாகி அவர் நர்சிகமுக்கு உரியவனாகி மாமனார் வீட்டோடு ஐக்கியமானான். சஞ்சலா டாக்டர் சதீஷ் என்பவருடன் தன்னை இணைத்து கொண்டான். சண்முக சுந்தரம் மவனை சம்பந்திக்கு விற்ற அளவில் ஏதோ கொஞ்சம் பணம் பண்ணி கொண்டு சின்னதாக ஒரு வட்டி கடை வைத்து கொண்டார். நான் தான் இவற்றை காண சகியாமல் மனம் பொறுமி என் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறேன். மாதம் தவறாமல் பிளட் ப்ரெஷரை சோதித்து கொள்ளும்படி டாக்டர் சொல்லிவிட்டார். முற்றும்.